ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான முட்டை பணியாரம் கிரேவி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். அது என்ன முட்டை பணியாரம் கிரேவின்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சிடும். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான முட்டை பணியாரம் கிரேவி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முட்டை பணியாரம் கிரேவி பண்ணுறது ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு, கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். 2 பிரியாணி இலையும் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 4 கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயமும் போட்டுக்கோங்க. வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் அப்போ ரொம்ப சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள், எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் இந்த காஷ்மீரி மிளகாய் தூளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட்டு ஒரு கலருக்காக தான். இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நல்லா தக்காளியும் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இது ஒரு பக்கமாக வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டை பணியாரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்களும் முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். எப்போவுமே முட்டை உடைச்சி ஊற்றும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையாக உடைச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது கெட்டு போன முட்டையாக இருந்தாலும் நம்ம தூர ஊற்றிடலாம். இப்போ 5 முட்டையும் உடைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா ஒரு விஸ்கோ கரண்டியோ வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடித்து விட்டதும் இப்போது பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மறுபடியும் அடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அடித்து விட்டதும் இப்போ இது ஒரு பக்கம் ஓர இருக்கட்டும். இப்போ பணியாரக்கல் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லா முட்டையும் குழி பணியாரத்தில் ஊற்றியாச்சு. இப்போ உடனே திருப்பி போட வேண்டாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இது சீக்கிரமாகவே இந்த முட்டை வெந்துடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மறுபடியும் இருக்கட்டும். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். மறுபடியும் கொஞ்சம் மேலமும் ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் மேலே கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க. இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக பாருங்கள், நல்லா புசு புசுன்னு அப்படியே போண்டா மாதிரி நல்லா முட்டை பணியாரம் வெந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இதை வெறுமீனை கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கிரேவி பண்ணி கூட சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ முட்டை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா வாங்க பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா வாசனை எல்லாம் போய் மசாலா நல்லா கமகமன்ட்டு இப்போவே வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்சுருக்கிற முட்டை பணியாரத்தை போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லா முட்டையும் போட்டாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலையும் தூவிக்குங்க. தூவிட்டு நல்லா ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. முட்டையில் போய் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட முட்டை பணியாரம் பண்ணுறதுக்கு பணியார சட்டி இல்லைன்னா நீங்கள் ஆம்லேட் மாதிரி கூட தடியாக போட்டுட்டு கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் இப்போ அப்படியே விட்டுருங்க. ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா இப்போ சூப்பரான டேஸ்டியான
முட்டை பணியாரம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கம்மன்னு இருக்குங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, சூடான ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.